குளிக்காமல் விளக்கு ஏற்றலாமா என்றெல்லாம் பலர் தயங்குவது உண்டு. ஆனால் பிரம்ம முகூர்த்தத்திற்கு இந்த தடைகள் ஏதும் இல்லை. காலையில் எழுந்ததும் கதவை திறந்து வாசல் தெளித்து வண்ணக்கோலங்கள் இட்டு வீட்டிற்குள் வந்து முகம் கழுவிவிட்டு பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைக்கலாம். அதன் பிறகு நீங்கள் மற்ற வேலைகளையும் எப்பொழுது போல் செய்யலாம். இது தீட்டு அற்ற சமயத்திற்கு மட்டுமே பொருந்தும். இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், பொருளாதார ரீதியாகவும் பணப்பிரச்சனை இருந்தாலும் அவை யாவும் நீங்கி செல்வம் பெருகும். மகாலட்சுமி தங்குவாள் என்பது நம்பிக்கை. அதே போல மாலை வேளையில் விஷ்ணு முகூர்த்தம் என்று கூறுவார்கள். காலை 4:30 மணி முதல் 6 மணிக்குள்ளான வேலைக்கு பிரம்ம முகூர்த்தம் என்று பெயர். இரவில் உறங்கும் உயிர்கள் மீண்டும் எழுந்திருப்பதே, அதாவது மரணத்திற்கு ஒத்திகை போன்றதாம். சற்றேறக்குறைய மறுபிறவிதானே. எனவே ஒவ்வொரு நாளும் காலையில் மறுபிறவி பெறுவதை திருஷ்டி, அதாவது படைத்தல் என்று சொல்லலாம். இத்தொழிலை சிவபெருமானின் பெருங்கருணையால் செய்பவர் பிரம்மா. எனவே இவரது பெயரால் விடியற்காலை பொழுதை பிரம்ம முகூர்த்தம் என்று வைத்துள்ளனர்கள். பிரம்ம முகூர்த்த வேலைக்கு திதி, வாரா, நட்சத்திரா, யோகா தோஷங்கள் கிடையாது. இது எப்பொழுதுமே சுப வேலைதான். பிரம்மனுடைய பத்தினி சரஸ்வதி தேவி விழித்திருந்து செயல்படும் நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்று நம்பிக்கை. இதனால் இந்நேரம் சரஸ்வதி யாமம் எனவும் அழைக்கப்படுகின்றது. சூரியன் உதிப்பதற்கு முன்புள்ள அதிகாலை பொழுதை உஷ்ட் காலம் என்பர். அந்த சமயத்தில் தேவர்கள், சிவபார்வதி, மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் வான மண்டபத்தில் சஞ்சரிப்பதாகும்.